சிஸ்டர், நாம இப்ப யாருக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். நமக்கு வேண்டப்பட்டவங்களா? என்ன சிஸ்டர், நீங்க சிஸ்டர், நான் ப்ரோ. எனக்கு தெரியாம யார் சிஸ்டர் நமக்கு வேண்டப்பட்டவங்க? இந்த ஃப்ராட் கூட்டணியில வேற யார் இருக்காங்க? இப்ப வருவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன சிஸ்டர் நீங்க? உங்களுடைய நிழல் நானே நம்ம கூட்டணியில இருக்கிறது யாருன்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? இந்த டூப்பு குதிரைவால் கொண்டக்காரிக்காக தான் வைட்டீங்க. எப்படி குதிரை மாதிரி டாக்கு டாக்கு நடந்து வரா பாருங்க சிஸ்டர். சும்மார். வணக்கம். எதுக்காக அவசரமா வர சொல்லி போன் பண்ணீங்க? உன்னை ரொம்ப புத்திசாலி, பெரிய திறமசாலின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஏமாளியா இருக்கியே. என்ன சொல்றீங்க? போன்ல சொன்னதான் சொல்றேன். அந்த துர்காவை கடத்திட்டு போனல, அப்பவே அவ கதைய முடிச்சிருந்தனா நாம 2 பேரும் நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. அவளை தப்பிக்க விட்டுட்ட. இப்ப நானும் நிம்மதியா இருக்க முடியாது, உன்னையும் அவ நிம்மதியா இருக்க விட மாட்டான். ஆமா, என்னமோ சொன்ன, நானும் உன்னை பெருசா நம்பிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. உன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த துர்கா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு அடி பின்னி எடுத்துட்டா. ஜாமீன்ல வெளியில வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. எங்க சிஸ்டர் மறுபடியும் எப்ப உள்ள போவாங்கன்னு தெரியல. இல்லீங்க சிஸ்டர், நீங்க ஜாமீன்ல தானே வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அத சொன்னேன் சிஸ்டர். அவ விஷயத்துல இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. மறுபடியும் துர்கா என்கிட்ட மாட்டுவா. அப்ப நான் அவளை விட மாட்டேன். துர்கா தப்பிச்சு போனதும் இல்லாம, சந்துருவ தப்பிக்க வச்சதும் இல்லாம, அவனை அவளோட பாதுகாப்புல வச்சிருக்கா. இனிமே நீ எப்படி சந்துருவ கொலை பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நீ அந்த துர்காவை பழி வாங்க போற? ஹலோ, இதையெல்லாம் விலாவாரியா டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் எங்க சிஸ்டர் உன்னை இங்க வர வச்சதே. அப்படித்தானே சிஸ்டர்? ஆமா. அது என்னோட கவலை. அத நான் பாத்துக்கிறேன். இதுல எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நானே உங்ககிட்ட வந்து கேக்குறேன். மத்தபடி இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிட வேணாம். அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுமா. நீ பாக்க அச்சு அசலா துர்கா மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பெரிய பிளஸ்.